தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் மாறி வருகின்றனர். பட்டி ஆடு அமைப்பதால் நல்ல விளைச்சல் வருவதோடு மண் வளமும் அதிகரிக்கும் என்பதால் இயற்கை விவசாயத்தை நோக்கி விவசாயிகள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். பட்டி ஆடு அமைத்தல் அப்படின்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன புதிய முறையை கையாள்கிறார்கள்? விவரங்கள். ஜெனிஃபர், கண்டிப்பாக கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 20 ஏக்கர் பரப்பளவில் தற்போது விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்களை பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் ஆடு மாடு வளர்த்துட்டு அதில் இருக்கிற கழிவுகளை கொண்டு தான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதெல்லாம் அழிஞ்சு ரசாயனத்துக்கு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது இப்போ பட்டியாடு அமைத்து ஒவ்வொரு தோட்டத்திலையும் பட்டியாடு அமைத்து அதில் வர கழிவுகளை கொண்டு இயற்கை விவசாயத்துக்கு தொண்டாமுத்தூரில் இப்போ அதிகளவு பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து நம்ம விவசாய சங்க தலைவர் அவர்கிட்ட நம்ம பழனிசாமி பேசலாம். அண்ணா, இப்போ தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரத்தில் அதிக அளவில் பட்டியாடு சம்பந்தமா இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்கோம். அது எப்படி பாக்குறாங்கன்னா அதனால என்ன நன்மைகள் இருக்கு? பெரியசாமி, மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். கடந்த அப்பார் காலத்துல, அப்பாவுக்கு முன்னாடி அப்பார் காலத்துல நிரந்தரமா ஒரு தோட்டத்துக்கு 50 முதல் 100 ஆடுகள், குறியாடுகள் வச்சு நாங்கள் வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தோம். குறியாட்டு வகையை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறும்பி ஆடு, செம்மறி ஆடு, தலச்சேரி ஆடு, மயிலாம்பாடி ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி வகைகள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய மண் வளத்தை பெருக்கிறதுக்கு இயற்கை விவசாயம் சார்ந்து போறதுக்காக நாங்கள் எங்களுடைய தோட்டத்திலேயே சொந்தமா நாங்கள் ஆடு வாங்கி நாங்கள் மேய்ச்சல் உண்டு. அந்த ஆட்டினுடைய கழிவுகளில் இரவு நேரங்களில் பட்டி அமைத்து அந்த ஆட்டுகளை இருப்பு வைத்தால் அதில் வரையில சிறுநீர்கள், அது போகின்ற புழக்கைகள் எல்லாம் மண்ணுக்கு வளத்தை சேர்க்குங்கிற வனமாக இருந்து வந்தது. இது அந்த காலத்துல விவசாயிகள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்புறம் அவங்க மேய்ச்சல் ஆடுகளே, அவங்களே மேய்ப்பாடுகளே அவங்களே சொந்தமாக ஆடு வாங்கி வளர்த்திட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்க தோட்டத்தில் வைக்கும் போது இடமில்லைன்னு சும்மா தான் வைப்பாங்க. எந்த விதமான கட்டணங்கள் வசூல் பண்ண மாட்டாங்க, சும்மா வைப்பாங்க. எங்க தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் அதிகமா வெப்பம் தாக்குதலும் போது பில்லுகள் இருக்காது, மாடுகள் மேயருக்கு பில்லுகள் இருக்காது. இடங்கள் பயிர்ந்து போயும் கூட அவங்க பட்டிகள் போட்டு அங்க ஆடுகள் அங்கேயே தங்க வச்சு அங்கேயே மேம்படுத்து பண்ணக்கூடிய வழக்கம். இதனால மண் வளங்கள் நல்லா இயற்கையா இருந்துச்சு. மண்ணுடைய நுண்ணூட்ட சத்துக்கள் ரசாயனம் அல்லாத ஒரு இயற்கையை சார்ந்துதான் நாங்கள் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய இடர்பாடுகள், கூலியாட்கள், மேற்பாட்கள் தொந்தரவு, அதனால இந்த குறியாடுகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து இப்பொழுது கணிசமான அளவில் தான் வைத்து. சூழல் பாதுகாப்போடு இணைந்த மிக முக்கியமான பதிவு. நன்றி சுரேஷ். ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தருமபுரியில் தொடங்கி வைக்கிறார். இதனை நேரலையில் காணலாம். இதை எடுத்து அந்த கவுண்டர் விவசாயிகள் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகுமார். தற்போது அங்கு இருக்கும் நிகழ்வு குறித்த விளக்கங்கள். ஜெனிஃபர், மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்காக தற்பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை புரிந்துள்ளார். தற்பொழுது அந்த முகாமினை பார்வையிட்டு அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். அதற்கான பணிகளை இப்பொழுது நடைபெறுகிறது. ஊரக பகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறும் மக்களுடன் முதல்வர் முகாமினை தமிழக அரசின் சேவைகளை மக்கள் விரைந்து சென்றடையவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல்வர் முகவரி திட்டம் மூலம் தற்பொழுது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் பாளையம்புதூர் பகுதியில் தற்பொழுது அந்த பணிக்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது விழாவில் 500 கோடி மதிப்பிலான நிறைவேற்ற பணிகளை திறந்து வைக்கவும் புதிய திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். மேலும் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதாவது புதிய அரசு விடியல் பேருந்துகளை தற்போது துவக்கி வைக்கப் போகிறார். முதல்வர் பங்கேற்கும் விழாவின் முன்பு தற்பொழுது அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த முகாமினை தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் வருகை ஒட்டி காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த முகாமில் 15 அரசு துறை சார்ந்த செயல்படும் 44 திட்டங்களின் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை பொதுமக்களிடம் பெற்று 30 நாட்களுக்குள்
அந்த தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் தற்பொழுது மக்களுடன் முதல்வர் பணியை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுமார் இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பயனாளிகள் யார் யாரெல்லாம் இருப்பார்கள்? இந்த திட்டத்தை குறித்த கூடுதல் விவரங்கள். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தருமபுரியில் முதற்கட்டமாக அதன் தொடக்க விழா தற்போது நடந்தது நேரலையில் பார்த்தோம். பயனாளிகளுக்கு அதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து தொடங்கப்பட்டு வரும் நிலையில் ஊரக பகுதிகளுக்கான சிறப்பு திட்டமாக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியில் இன்றைய தினம் இதற்கான தொடக்க நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்வை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த திட்டத்தை பற்றியான குறிப்பிட்ட விவரங்கள். தர்மபுரி மாவட்டத்துல மக்களுடன் முதல்வருடைய ஊரக பகுதிகளுக்கான திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட அவர் விழா நடைபெறக்கூடிய அந்த தர்மபுரிக்கு சென்றடைந்திருக்கிறார். மிக முக்கியமாக நகர பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது கடந்த ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டு அது பல்வேறு பொதுமக்களை நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. மிக முக்கியமாக உங்கள் ஊரில் உங்கள் அரசு என்ற நோக்கத்தின் அடிப்படையில மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் பல்வேறு சேவைகளையும் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைக்கி ஒரே குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த மக்களுடன் முதல்வர். மிக முக்கியமாக தமிழ்நாடு மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாற்றுத் திறனாளிகள் நலத்துறைகள், வேளாண்மை மற்றும் உழவர் துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வாழ்வாதார கடன் உதவிகள் ஆகிய 15 துறைகளின் 44 சேவைகள் இந்த மக்களுடன் முதல்வர் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்களை, குறைகளை அளிக்கலாம். இந்த மனுக்கள் மீது பதிவேற்றம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உடனடியாக சென்றடைந்து உடனடியாக அதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஏற்கனவே நகர்ப்புற பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதில் ஏராளமான பொதுமக்கள் நேரடியாக பயன்பெற்றத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தர்மபுரியில் தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் இந்த திட்டத்தை இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு நகராட்சித்துறை அமைச்சர் கே. நேரு, அதே போல தர்மபுரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியோடு ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்ட பணிகளையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு தொடங்கி வைக்கிறார். இந்த நிலையில் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் 2ஆம் பாகம் சொல்லக்கூடிய ஊரக பகுதிகளுக்கான திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் இந்த திட்டம் என்பது கோவை மாவட்டத்தில் வைத்து தொடங்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. 15 துறைகளை உள்ளடக்கிய 44 சேவைகள் இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய புகார் மனுக்கள் குறைகளை அளித்தால் அது உடனடியாக கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்தந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு விரைவாக அனுப்பி வைத்து அதிகபட்சம் 5 2 வாரங்களுக்குள்ள இந்த குறைகளை சரி செய்வதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் பிரதான நோக்கம். இந்த திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் பெருமளவில் வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து ஊரக பகுதிகளில் இந்த திட்டத்தை
விரிவுபடுத்ததான் இன்றைக்கு முதலமைச்சர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த நிகழ்ச்சி தான் தொடங்கி வைக்கிறார். அவினேஷ், டிசம்பர் மாதம் நகர்ப்புறங்களில் தொடங்கப்பட்ட திட்டம் தற்போது ஊரக பகுதிகளுக்கும் விரிவாக்கப்பட்டு தொடக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. விவரங்களை விரிவாக தருந்ததற்கு நன்றி.